ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பார்க்க வந்த விஜய் ஃபேன்ஸாக இருக்கட்டும், டிவிக்கு தொண்டராக இருக்கட்டும், எல்லாருக்கும் வணக்கம். கைஸ், நம்ம தளபதி இருக்கார்ல, அவர் வர 23ஆம் தேதி வேலூர் போகிறாராம். வேலூரில் எந்த பிளேஸ்னு கேட்டிங்கன்னா அக்கரமாண்டியான். அங்கே தளபதி வராரு. ஒரு தொகுதிக்கு 5000 பேராம். 5 × 25 பீப்புள்ஸ் வராங்க. 25,000 பீப்புள்ஸ் வராங்களாம். அதெல்லாம் அங்கே போகிறீங்கன்னா கொஞ்சம் பத்திரமா இருங்க. ஏன்னா 25,000 பீப்புள்ஸ்னால் எவ்வளோ கூட்டம் உங்களுக்கே தெரியும். அவ்வளோ கூட்டம் வருது. கொஞ்சம் சேஃப்டியாக போயிட்டு வாங்க. அப்புறமா அங்கேருந்து வேலூர்லேருந்து போவீங்களே, அவங்களும் கொஞ்சம் சேஃப்டியாக போங்க. சென்னையிலேருந்து போனீங்களா கொஞ்சம் சேஃப்டியாக போங்க. ஏன்னா ரொம்ப தூரம், அதனால் கொஞ்சம் சேஃப்டியாக போங்க. அவர் பேசின வீடியோ நான் போடுறேன், நீங்கள் பாருங்கள். தளபதி அவர்களின் மக்கள் சந்திப்பு கூட்டம் வேலூரில் விரைவில் நடைபெறுகிறது. அதற்கான தேதியை காவல்துறை கண்காணிப்பாளர் ஐயா அவர்களிடம் முறையான கடிதம் ஏற்கனவே கொடுத்துருக்கோம். 23ஆம் தேதி அதுக்கான கேட்டிருக்கோம். விரைவில் அவங்க பார்த்து சொல்ல நினைக்கிறாங்க. அதுக்கான ஏற்பாடு போயிட்டு இருக்கு சார். தேங்க்யூ. எந்த இடம் இல்லை, நிபந்தனைலாம் இல்லை. நாங்கள் 5 இடம் காமிச்சோம். அதில் ஏற்கனவே நாங்கள் கொடுத்துறத அதை ஓகே பண்ணியிருக்காங்க. விரைவில் அதுக்கான கண்டிஷன்லாம் அதை நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். மக்கள் சந்திப்புக்கு வர மக்களுக்கு எந்த ஒரு இடையூறு இல்லாமல் மக்கள் மருத்துவமனையிலேருந்து டாய்லெட் வசதியும் தண்ணி வசதி எல்லாமே ப்ராப்பராக பண்ணியிருக்கோம். அதனால் எந்த ஒரு இடையூறு இல்லாமல் இந்த நிகழ்ச்சி நடக்கும். அது முழு காவல்துறை ஐயா அவர்கள் நல்லபடியாக பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அந்த தேதி கேட்டிருக்கோம் 23. விரைவில் அது தலைமை அறிவிக்கும் சார். எந்த இடம் சார்? அகரஞ்சேரி. பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 50 டாக்டர் சார், 100 செவிலியர்ஸ், ஒரு மினி மருத்துவமனையை அந்த இடத்துல நம்ம கொண்டு வரோம். அதே மாதிரி 10 ஆம்புலன்ஸு, சரிங்களா, மக்கள் வாலண்டியர்ஸு. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம கட்சி தொண்டர்களே மக்கள் பாதுகாப்பாக கூட்டின்னு போகிற அளவுக்கு நாங்கள் அது ஏற்பாடு பண்ணியிருக்கோம் சார். மேற்கூரை உணவு இல்லை, நம்ம காலைல நார்மலாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த டைமிங்லாம் தலைமை தான் அறிவிக்கும், சரிங்களா. முடிஞ்ச அளவுக்கு அது தலைவர் பொதுச்செயலாளர் சொல்லுவாருங்க. அதுக்காக பேசியிருக்கோம். தலைமை பொதுச்செயலாளர் அறிவிக்கும். நாற்காலின்னு தெரியாது, பட் அதுக்கான டைமிங்கு எப்படின்னு பொதுச்செயலாளர் அறிவிப்பார். 23 தேதிக்கு கன்ஃபார்ம்ன்ற மாதிரி நாங்கள் கொடுத்துருக்கோம். ஏற்கனவே நாங்கள் ஒரு 25 டேட்டாக்கு கொடுத்துருக்கோம். அது விரைவில் நம்ம எஸ்பி சார் அவர்கள் பார்த்துட்டு நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அவங்க எப்படி கேட்குறாங்களோ அவங்க முழு சம்பவத்தோடு அவங்க கேர் கண்டிஷனை நாங்கள் சிறப்பாக பண்ணி கொடுப்போம். மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லாத வரைக்கும் நாங்கள் எங்கள் தொண்டர்களே எங்கள் நிர்வாகிகள் முன்னின்னா அது வழிநடத்து பண்ணுவோம். அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. மக்கள் சந்திப்பு உங்களுக்கே தெரியும். எதிர்பார்க்கிறோம் எவ்வளவு மக்கள் வருவாங்க. நாங்கள் ஒரு அப்சர்மெண்ட்டாக எங்களுக்கு ஒரு 5 தொகுதி, ஒரு தொகுதி 5,000 மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதுதான் அது மக்கள் சந்திப்பு. இந்த ரசிகர் எல்லாமே வருவாங்க. இதுதான் இரு விஷயம் சார். அவரு பார்க்க நிறைய பேர் வருவாங்க. குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் அனுமதி வச்சா அவங்களுக்கு பாதுகாப்பு, மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. அது மக்களுக்கு பாதுகாப்பு பண்ற அளவுக்கு தான் நாங்கள் எல்லாமே எங்க நிர்வாகிகளே முன்னிருந்து செய்கிறோம், சரிங்களா. 33 ஏக்கர் அது. அதில் பிரம்மாண்டமா எந்த ஒரு மக்களுக்கு எந்த ஒரு இடையூறு இல்லாமல் பக்காவா ஒரு 32 பேரிகார்டு மாரி போட்டிருக்கோம். ஒரு பேரிகார்ட்லையும் ஒரு சிந்தனை டேங்கை வச்சு அதில் தண்ணி கொடுத்து 1 லட்சம் தண்ணீர் பாட்டில் மக்களுக்கு தேவையானது அடிப்படை வசதி எல்லாமே, மருத்துவ முகாம் டாய்லெட் வசதி அதாவது இதில் முக்கியமானாக்கா வயதானவர்கள், பெரியவர்கள், குழந்தைகள், கர்ப்பிணி யாரும் வர வேண்டாம். இதுதான் எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். இந்த நிகழ்வு சிறப்பாக முடிக்கணும். நாங்கள் முழு மனதோடு இருக்கோம். காவல்துறை அனுமதியோடு இது நடக்கும். பணிகளுக்கான வேலை நடந்து ப்ராசஸ் போயிட்டு இருக்கு சார். இல்லை, அது போயிட்டு இருக்கு. விரைவில் அது நல்லபடியாக முடிஞ்சிடும் சார். எங்களுக்கான அந்த உத்தரவு கொடுக்குறதுன்னு சொல்லியிருக்காரு. வந்துடும் சார். பார்க்கிங் பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஏக்கரில் பார்க்கிங் பண்ணிங்க சார். 6 இடத்துல பண்ணியிருக்கோம். அதில் அடிஷ்னலாக ஒரு 4 இடமும் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கோம். அதனால் வரவங்களுக்கு அந்தந்த ஜோனில் தனித்தனியாக பிரித்து விட்ருவோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வேலூர்லேருந்து வரவங்களுக்கு அணைக்கட்டு பார்க்கிங் ஒரு பக்கம் பள்ளிக்கொண்டா பார்க்கிங். இந்த ஆம்பூர்லேருந்து வரவங்களுக்கு கந்தநேரி சைட்லேருந்து அந்தந்த பிரித்து விட்ருவோம். குடியாத்துலேருந்து வரவங்களுக்கு அகரஞ்சேரி அந்த ஸ்பாட்டு பிரித்து விட்ருவோம். ஒரு 6 பார்ட்டை பிரித்து விட்ருக்கோம் சார்.
அதனால் வரவங்க அந்தந்த இதுவில் பார்க்கிங்கில் வண்டி விட்டு அவங்க பார்க் போல் வந்துடுவாங்க சார். அது தலைமை சொல்லுவாங்க சார், தலைமை சொல்லுவாங்க. மக்கள் சந்திப்பு 5 தொகுதிக்கான இந்த நிகழ்வு சார். அதில் அவங்களும் வருவாங்க சார், அதுவும் கொஞ்சம் கலந்து வரும். அதனால் வந்து ஒரு தொகுதிக்கு 5000 பண்ணியிருக்கோம் சரிங்களா. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 25,000 பேர். அது கண்டிஷன் கொடுக்குறேன்ட்டாரு, நாங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கிறோம். அவங்க எது கேட்குறாங்களோ அதை நாங்கள் அதை கரெக்டாக அது பண்ணி கொடுத்து நாங்கள் ரெடியாக இருக்கோம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. இந்த நிகழ்ச்சி தளபதி அவர்கள் கட்சி பொறுப்பேற்று முதல் முறையாக இந்த வேலூர் மண்ணில் கால வைக்கிறாரு. இந்த வெற்றி மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும். ஏன்னா பொதுவாக சொல்லுவாங்க, இந்த வேலூர் கோட்டையில் கால வைக்கிற எல்லா தலைவருமே ஜார்ஜ் கோட்டையில் முதல்வர் ஆவாங்க. அதில் எந்த மாற்றம் கிடையாது. தலைவர் இந்த மண்ணில் கால வச்சுட்டு போயிட்டு வெற்றிக்கு அறிவுரை. வேலூர்னா வெற்றி தான், தளபதி பேருக்கு வெற்றி தான். நன்றி, தேங்க்யூ. அதே சார், அதே தான் சார். இல்லை 23 கன்ஃபார்ம் சார். அதுக்கான ப்ராசஸ் போயினுது சார். எஸ்பி சாரும் சொல்கிறேன்ட்டாரு சரிங்களா. நேரம் தான் தெரியல சார், நேரம் அதான் நேரமும் அது தலைமை அறிவிக்கும் சார். பை ரோடு தான் சார், பை ரோடு தான், எந்த மாற்றம் இல்லை. ஆன் த வே சென்னையிலேருந்து வராரு சார். தேங்க்யூ சார். பைக்கு முன்னாடி கொண்டு வந்த இது ஊர்வலம் மாதிரி நாங்கள் அது எல்லாமே ஒரு மீட்டிங் மாரி அரேஞ்ச் பண்ணி, யாரும் வந்து தளபதி காருக்கு முன்னாடி யாரும் வந்து தேவையில்லாத பண்ண வேணாம். நம்மளை பார்க்க தான் தளபதி வர, அவருக்கு எந்த ஒரு டிஸ்டர்பனும் மக்களுக்கு எந்த ஒரு இடையூறு இல்லாமல் தான் நாங்கள் அதை பார்க்குறோம். அது ஒரு மீட்டிங் போட்டு உடனே அதை அனௌன்ஸ் பண்ணி யாரும் அதுமாரி பண்ணாதீங்க, தளபதி வந்து போகிறோம், மக்களுக்கும் யாருக்கும் எந்த ஒரு டிஸ்டர்ப் இல்லாத அளவுக்கு நாங்கள் இந்த வேலூர் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக முடிக்கணும். நாங்கள் முழு மனதோடு. இல்லை எப்பயுமே இல்லையே சார், எப்பயுமே இல்லை. அது தளபதி தான் சார் முடியும். அதனால் இது சிறப்பாக முடிக்கின்ற ஒரு தைரியத்தோடு இருக்கும். அது எஸ்பி சார் உத்தரவோடு நடக்கும் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. எஸ், இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, அவரே சொல்லியிருப்பார். கர்ப்பிணி பெண்கள் அப்புறமா சின்ன பசங்க யாரும் வரவானா சொல்லியிருப்பார் அவர். அப்புறமா இது ஓகேவா, இது வந்து வேலூர் உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ இருக்குல்ல, நம்ம அது வந்து 27ஆம் தேதி ரிலீஸ் ஆகுதான். ஒன்றும் இல்லாத போது வந்து ஒன்று கூட ரிலீஸ் ஆகாது. இப்போது ஒன்று ரிலீஸ் ஆகும்போது 2 கூட ரிலீஸ் ஆகுது. என்ன டிஃப்ரென்ஸ்னால் ஒரு 7 நாள் டிஃப்ரென்ஸ் சம்திங் நினைக்கிறேன். கில்லி வந்து 20ஆம் தேதி, 27ஆம் தேதி வந்து இது 2 படமும் 20ஆம் தேதியே பண்ணியிருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஆனால் எல்லாருக்கும் ஒரு கன்ஃபியூஸ் வந்திருக்கும் எந்த படத்துக்கு போகிறதுன்னு தெரியாமல். எனக்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா நான் வந்து 2 படத்துக்கும் போவேன். ஏன்னா எனக்கு 2 படம் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து கில்லி ரொம்ப பிடிக்கும், ஓரளவுக்கு பிடிக்கும். அப்புறமா துணிவு யாரை போயின்னு தெரில, பட் நான் போனால் எனக்கு தெரிஞ்சு நான் போவேன். அப்புறமா என்ன சொல்லிக்கிறேன், வேலூரில் வந்து போகிறவங்கெல்லாம் கொஞ்சம் சேஃப்டியாக போங்க. ஏன்னா சேலமில் நடந்த மாதிரி யாரும் உயிர் எழுதிடக்கூடாது. உங்களுக்கு அப்படி ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இருந்தால் போகாதீங்க ப்ளீஸ். ஏன்னா அவரே சொல்லியிருக்காரு ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் வராதிங்கன்னு. கொஞ்சம் சேஃப்டியாக இருங்க. அப்புறமா நம்ம தளபதிக்கு தான் இதாகும். அதனால் சொல்கிறேன், சேலமில் நடந்த மாதிரி நடந்துடக்கூடாது. அதை வச்சு அவங்க டிஎம்கேலாம் ஓட்டிகிட்டு இருக்காங்க, ஏன் இந்த மாதிரி செத்தார் அவர் அப்படிலான்னு. நம்ம அதை பற்றி கண்டுக்க வேணாம். சரி, ஓகே கேஸ், இந்த வீடியோ பார்க்க வந்த எல்லாருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கேஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் பாய். கேஸ் மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. இந்த சேனல் ஃபாலோ பண்ணிடுங்க. பாய் கைஸ். சொல்லுங்க.